நாம் இன்று காண இருப்பது 8ஆம் வகுப்பிலுள்ள கூட்டு வடிவங்கள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தள வடிவங்களை ஒரு வடிவத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்தை அதற்கு ஒத்த நீளமுள்ள மற்றொரு பக்கத்துடன் ஒன்றாக இணைத்து புதிய வடிவங்கள் உருவாக்கப்படுகின்றன. இவை கூட்டு வடிவங்கள் எனப்படும். அடுத்ததாக கூட்டு வடிவங்களின் சுற்றளவு. மூடிய வடிவத்தினை சுற்றி எல்லையாக அமைந்துள்ள மொத்த பக்கங்களின் கூடுதல் ஆகும். கூட்டு வடிவங்களின் பரப்பளவு. கூட்டு வடிவத்தினை உருவாக்கும் அனைத்து எளிய வடிவங்களின் பரப்பளவுகளின் கூடுதல் ஆகும். உதாரணமாக, நிஷாந்தின் சாவிக்கொத்தானது 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்துடன் ஒரு சமபக்க முக்கோணத்தையும் ஒரு அரைவட்டத்தையும் பின்வரும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது எனில் அதன் பரப்பளவை காண்க. π = 3.14, √3 = 1.732. இதில் ஒரு சதுரம், சமபக்க முக்கோணம், அரைவட்டம் உள்ளது. இவற்றின் பரப்பளவுகளை கண்டறிந்து அனைத்தையும் கூட்ட வேண்டும். சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர். அரைவட்டத்தின் விட்டம் 5 சென்டிமீட்டர். விட்டத்தின் பாதி ஆரம். எனவே ஆரம் = 2.5 சென்டிமீட்டர். சமபக்க முக்கோணத்தின் பக்கம் சமம் 5 சென்டிமீட்டர். சாவிக்கொத்தின் பரப்பளவு சமம் அரைவட்டத்தின் பரப்பளவு கூட்டல் சதுரத்தின் பரப்பளவு கூட்டல் சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. அரைவட்டத்தின் பரப்பளவு 1/2 πr². சதுரத்தின் பரப்பளவு a². சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு √3/4 a². 1/2 × 3.14 × 2.5 × 2.5 + 5 × 5 + √3/4 × 5 × 5. 3.14ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் 1.57 × 2.5 × 2.5 + 5 × 5 + √3/4 × 5 × 5. 1.57 × 6.25 பெருக்க கிடைப்பது 9.8125 + 25 + 1.732 × 25 / 4 = 10.825. 9.8125 + 10.825 + 25 கூட்ட கிடைப்பது 45.6405. 45.6405 இரு இட தசம திருத்தமாக மாற்றும் பொழுது 45.64. எனவே சாவிக்கொத்தின் பரப்பளவு சமம் 45.64 சதுர சென்டிமீட்டர். நன்றி.